ஓம் சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளே போற்றி. சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளே சரணம். ஓம்காரநாதனே திருவடிகளே போற்றி. அனைவருக்கும் ஆத்மீக வணக்கம். நான் திருப்பூர் ஞான சபையில் இருந்து சூர்யா சீடன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஓம் நற்பவி யூடியூப் சேனல் தொடர்ந்து செயல்பட்டு பதிவுகளை ஏற்றி கொண்டிருக்கிறது. இந்த பதிவானது பகவான் கணக்கன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் இடும்பன்மலை அடிவாரத்தில் இருக்கும் நற்பவி குடும்பத்தால் நிறுவப்பட்ட 5.5 அடி பகவான் சிலையை சில நாட்களாக சென்று பராமரிக்க முடியாமல் இருந்தோம். சில தடைகள் இருந்தது, சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் தீர்த்து பகவானை அழைத்து பகவானுக்கு அபிஷேக பூஜைகள் எல்லாம் செய்வதற்கு அனுமதி கொடுத்து அழைத்தார். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு செயலை பாருங்கள். பகவானுக்கு எதனால் அப்படி ஒரு அவசர செய்தி, அவசரமாக கிளம்பி வா அப்படின்னு ஒரு செய்தி. காலையில அப்படி ஒரு திட்டம் இல்லை. மதியம் தகவல் 11 மணிக்கு என்னுடைய காதுல என் உறவு சொல்றாங்க. அதன் பிறகு சில பேரெல்லாம் அழைச்சு பேசுறாங்க. பேசும்பொழுது நானும் என்ன காரணமாக இருக்கும், மறுநாள் மனைவியிடம் காலையில இரவு நேரம் மனைவியிடம் சொல்லிட்டேன், இப்போ நம்ம போய் ஆகணும், வேற வழி இல்லை. அழைக்கிறாரு, அழைக்கும் போது போகலன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி அழைத்து கொண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. மேலே ஏறி பகவான் சிலைக்கு அருகில் சென்ற பொழுதுதான் காரணம் எனக்கு புரிந்தது. பரம்பொருளை சேலையை உடுத்தி வைத்திருந்தார்கள். அறியாமையின் உச்சம். ஞானிகள் என்று கூறுபவர்கள் அறியாமையின் உச்சத்தில் அங்கே செயல்பட்டு கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. நான் இது நற்பவி குடும்பத்துக்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். அதை பிரித்தறிவதற்கு நம்மை அழைத்தார். நாம் இந்த இடத்தில் போய் எல்லா செயல்களையும் சரியாக செய்துவிட்டு வந்தோம். அதற்கான காணொளி தான், அங்கு என்ன செய்தோம் என்பதற்கான காணொளி தான் இந்த காணொளி. முழுசாக பாருங்கள். காணொளி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் முழுக்க முழுக்க பகவான் சந்நிதியில் செயல்பட்டது எப்படி என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது ஒரு கண்கொள்ளா காட்சி. ஏனென்றால் எல்லோருக்கும் சாத்தியமல்ல. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஞானிகள் சொல்லுவார்கள், விபூதி அபிஷேகத்தை ஆழமான ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு ஒருவன் பார்த்தால் அவன் உடலில் இருக்கும் அனைத்து நோய்களும் சரியாகிவிடும் என்றது ஞானிகளின் கூற்றாகும். நீங்கள் அப்படி நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த காட்சிகளை திரையிடப்படுகிறது. இதோ விபூதி அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. சில பேர் இது பால் அபிஷேகம் என்று நினைத்து விட வேண்டாம். முதலில் விபூதி அபிஷேகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நற்பவி குடும்பம் அந்த இடத்தில் கால் பதித்த நேரத்தில் இருந்து பகவானை மகிழ்ச்சியாக பார்ப்பதற்கு என்னால் முடிந்தது. நானும் அந்த நேரத்தில் குழப்பமாக இருந்த சிந்தனையோட, பல சிந்தனைகளோட இருந்த மன ஓட்டங்களை அங்கே இலகுவாக மனசாந்தியோடு நிறுத்தி வைத்ததை உணரும் பொழுது அங்கே நம் குடும்பத்தை, நற்பவி குடும்பத்தை பகவான் எப்படி நேசிக்கிறார் என்பதை உணர முடிந்தது. எல்லோரும் ஆழமாக நம்பிக்கையோடு பகவானை பாருங்கள். விபூதி அபிஷேகத்தின் பின் தீபாராதனை. அன்பு உறவுகளே, இறைவன் நம்மோடு வாழ்கிறான். நாம் இறைவனோடு வாழ்கிறோமா? இந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. இது சந்தன அபிஷேகம். பகவானுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் செய்கிறோம். இரண்டாவது அபிஷேகம். பார்த்து கொண்டே இதை கேளுங்கள். நான் பகவானுக்காக என்ன செய்கிறோம்? ஒருவரை நாம் செய்ய வேண்டியது நாம் சரியாக செய்தால் மட்டும்தான் இறைவன் நம்மளுக்கானதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பசிக்குது, உணவை எடுத்து கொடுத்தாச்சு,
நான் அதை சாப்பிட மாட்டேன், நீங்க எனக்கு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு சொல்லியாச்சுன்னா நீ பசியில சாக வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இயல்பாக எல்லா விஷயத்தையும் யோசிக்க வேண்டும், இயல்பாக எல்லா விஷயத்தையும் யோசிக்க வேண்டும். இதே போலதான் இறைவன் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறான், ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை. வீண் வம்பெடுக்கிறது, எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாதான் சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாராதனை, எனக்கு என் கையில கொண்டு வந்து கொடுத்தாதான் நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு அடம் வேண்டாம். இறைவன் பேராற்றல், நாம் மனிதர்கள் அவன் காலுக்கு தூசியாகத்தான் இருக்கும் என்பது கட்டாயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவனின் சக்தியோடு போட்டி போடுவதற்கு நம்மால் முடியாது. மூன்றாவது அபிஷேகமாக பாலபிஷேகம் நடைபெறுகிறது. பாலபிஷேகம் அன்புறவர்களே, அபிஷேகங்களில் பாலபிஷேகம் என்பது மாட்டுப்பாலில் தான் பாலபிஷேகம் செய்ய வேண்டும் என்கிறது கூற்று. இங்கே மாட்டுப்பால் பண்ணையில இருந்து நேரடியாக மாட்டுப்பால் எடுத்துட்டு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கல, சுத்தமான பாலில் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறோம். பார்த்துக்குங்க. அப்போ அடம்பிடிப்பதற்காக நாம் இறைவனிடம் நிற்கக்கூடாது. நிற்கலாம், இறைவனை, என்னை, நான் பகவானின் பிள்ளையாக தீபாராதனை, பாலாபிஷேகத்தின் பின் தீபாராதனை, அவரின் பிள்ளையாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில விஷயங்களில் நான் அடம் பிடிப்பது உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது சரியான அடமாக இருக்க வேண்டும், நியாயமான விஷயமாக இருக்க வேண்டும். நாம் பல பொழுதும் அடம் பிடிப்பது அநியாயத்துக்காகத்தான், இல்லையா? அநியாயத்துக்காகத்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு தெரியும், ஒரு குழந்தை தனது பெற்றோர்களிடம் கேட்கிறான், அவனுக்கு விலை 3 லட்சம் ரூபாய் விலை மதிக்கக்கூடிய ஒரு 2 சக்கர வாகனம் வேண்டும் என்று. 4வதாக இளநீர் அபிஷேகம் நடைபெறுகிறது. இளநீரில் பகவானுக்கு அபிஷேகம் செய்கிறது. பகவான் குளிர்ச்சியோடு, அவருடைய அந்த உடல் குளிர்ச்சியூட்டி நம்மை மகிழ்விப்பதற்காக நாம் பகவானுக்கு நற்பவி குடும்பம் சார்பாக இளநீர் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம். 3 லட்சம் ரூபாய் வரக்கூடிய ஒரு 2 சக்கர வாகனம் வேண்டும் என்று 2-3 ஆண்டுகளாக அடம் பிடிக்கிறார். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்ப பாத்துக்குங்க, ஒரு தந்தையும் தாயும் 2 ஆண்டுகள் பொறுத்து இருந்து ஒரு நாள் என்னிடம் கேட்டார்கள், சாமி வாங்கி கொடுக்கலாமா? நான் சொன்னேன், கட்டாயம் வாங்கி கொடுக்க கூடாது. அவனுக்கு ஏற்ப, அவன் உடல் உருவத்துக்கு ஏற்ப நம்மால் தாங்க முடிந்த ஒரு தேவையான ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய பைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது எல்லா அபிஷேகமும் இனி அடுத்து இன்னொரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் செய்வதற்கு முன்னால் பகவானை நன்றாக அந்த உடலை கழுவி கடைசியாக பன்னீர் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த கீழே இருக்கிற அந்த ஊத்தப்பட்ட அபிஷேக பொருட்களை எல்லாம் நீக்கம் செய்துட்டு பன்னீர் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த இடமே நல்ல வாசனையோட இருக்கும் என்பதால் முழுசாக அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த விக்கிரகத்தை முழுசாக கழுவி விட்டு அவர் பின் பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கான முயற்சி தான் இப்போ நீரில் குளிர் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். 1 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஏன் சாமி 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க கூடாதா? நீங்க வாங்கி கொடுப்பீங்க, ஆனா அது ஆபத்தா முடிஞ்சாச்சுன்னா சாமியை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமா சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அவங்க அது கேட்கல. 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க. பைக் வாங்கி டெஸ்ட் ரைடு பெரியார் காலனியில இருந்து, திருப்பூர்ல இருந்து அவினாசி நோக்கி செல்லும் பாதையில் பெரியார் காலனியில் இருந்து அந்த வண்டியை எடுத்துட்டு இந்த வாலிபன் அந்த புது வண்டியிலையும் அப்பாவும் அம்மாவும் பின்னாடி அவரது மகிழுந்திலையும் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அதிவேகமாக சென்ற அந்த 2 சக்கர வாகனம் ஸ்பீட் பைக்கில் ஏறி ரோடினுடைய தடுப்பு சுவரில் மோதி மிக கொடூரமாக அந்த வாலிபன்
உயிரிழக்கும் நிகழ்வு பார்க்க முடிந்தது. ரொம்ப வேதனையோட நான் அதை பார்த்தேன். இறைவனிடம் என்னிடம் கேட்கிறார், வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். நான் இறைவன் அல்ல, நான் இறைவனின் தொண்டன். கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருளின் தொண்டனாக, அவரது பிள்ளையாக உங்கள் முன்னால் எப்பொழுதும் நான் சொல்லுவேன், நான் குரு அல்ல, நான் இன்றும் சீடன். அதனால்தான் நான் என்னை சூர்யா சீடன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்றும் அவருக்கு முன்னால் நான் மாணவனாகத்தான் இருக்கிறேன், படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு ஞானி என்று எங்கேயுமே நான் என்னை காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் ஞானி அல்ல. இது பேச வைப்பது இறைவன் தனக்கு தான் பேச வேண்டியது இந்த உருவத்தை பயன்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நான் உங்கள் முன்னால் சொல்லுவதற்காக விரும்புகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தையின் தாய் என்னிடம் வந்து சொன்னால், சாமி நீங்க சொன்னதுனால தான் அப்படி நடந்தது. நான் சொன்னதுனால அப்படி நடக்கல. நீங்கள் சரியான பாதையில் தேவையானதை செய்யவில்லை. இது பன்னீர் அபிஷேகம். பன்னீரால் பகவானுக்கு அபிஷேகம் செய்கிறோம். பகவானுக்கு 5 லிட்டர் பன்னீர்னா ரோஸ் வாட்டர்ல அபிஷேகம் செய்கிறோம். அந்த ரோஸ் வாட்டர் அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கும். அது நல்ல மனத்தை அந்த இடத்துல நல்ல ஒரு கந்தத்தை அங்க பரப்பிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். அந்த இடத்துல நின்னாச்சுன்னா அவ்வளவு ஒரு மன திருப்தி அடைய முடியும். அபிஷேக கடைசி தீபாராதனை. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, நாம் என்ன கேட்கிறோம் என்கிற ஒண்ணு இருக்குது. எனக்கு அப்பா இருக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு 75 வயசாச்சு. இப்ப கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்குது. நான் பகவானிடம் போய் வேண்டுகிறேன், அப்பனே அவருக்கு நீ எவ்வளவு வாழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்களோ அவ்வளவு நாள் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வதற்கு அருள் புரியுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் போயிட்டு இல்ல சாமி எங்க அப்பாவுக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு ஆயுசு நீ கொடுத்தே ஆகணும்னு அடம்பிடிக்கலாம் முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பது அவன் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுடைய கர்ம வினைகளை பொறுத்து இறைவன் வகுத்து வைத்திருக்கிறான். அதையெல்லாம் மாற்றி விடுவதற்கு பூமியில் எந்த சக்திக்கும் சாத்தியம் அல்ல. சாமி நான் ரொம்ப கோடீஸ்வரனாயிரணும், நான் செல்வந்தரா வாழணும். அன்பு உறவே, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது இறைவன் வகுத்துதான் அனுப்பி வைத்திருக்கிறான். அதுல சின்ன மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பான். நீ கொடுப்பவனாக இருந்தால் உன்னிடம் சேர்ப்பதற்கு அவர் விரும்புவார். நான் சொல்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சாச்சுன்னா ஜெயிச்சிட்டீங்க. என்னிடம் பகவான் ஒரு 100 ரூபாய் தருகிறான். என்னுடைய உழைப்பில் வந்த பணம் 100 ரூபாய் எனக்கு வருது அப்படின்னா கட்டாயமாக அதில் 20 ரூபாய் எனக்கானது அல்ல. நான் இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்காகத்தான் இறைவன் அதை என்னிடம் கொடுக்கிறார். கொடுப்பதற்கு மனம் இல்லை. நமக்கே கொடுக்கறதுக்கு மனம் இல்லைன்னா எப்படிங்க இறைவன் நம்மளுக்கு தருவான்? அது முதல்ல யோசிக்க வேண்டாமா? இறைக்காத கேணியில ஒருபோதும் நீர் வராது. நீர் வத்தி போயிடும். நீர் இருக்குது, அரக்கிணறு தண்ணி இருக்குது, அதனால அதை இறைக்க வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலான்னு பார்த்தாச்சுன்னா ஒரு மாசம் கழிச்சு போய் பாருங்க, தண்ணி கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது ஒரு 2 வருஷம் ஆகும்போது சுத்தமா அந்த கிணத்துல தண்ணி இல்லாம போயிடும். இறைக்காத கேணியில் நீர் ஒருபோதும் வராது. நாம் எப்படி இருக்கிறோம்? மனம் இருக்குது, கொடுக்கறதுக்கு இல்ல. அந்த மனம்தான் பெருசு. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பேர் நிறைய வச்சிருப்பாங்க, ஒரு பொய்ய சொல்லுவாங்க, என்கிட்ட சுத்தமா இல்ல சாமி. சாமி பாப்பான், இறைவனுக்கு தெரியாதா? அவர் பாப்பாரு நீ என்ன வச்சிருக்க. அவருடைய கணக்குல பெரிய தொகை இருக்கிறது. ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஓ அப்போ ஒண்ணுமே வேண்டாமா உனக்கு? நான் கொடுத்தது வேணான்னு சொல்றியா? நீ அவனுக்கு கொடுக்க சொன்னது கூட நீ கொடுக்காம உனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு இறைவன் போயிடுவான் என்பதை நீங்கள் கட்டாயமாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உண்மைகளை எல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சாமி எனக்கு அப்படி உணர்த்தினாரு, சாமி என்னைய கணக்கம்பட்டிக்கு வர சொன்னாரு, சாமி என்னைய
அது செய்ய சொன்னாரு. சாமி என்னை கொண்டு அழுக்கு மூட்டைய, பாவ மூட்டைய, கர்ம மூட்டையை அங்க கொண்டு வந்து வைக்க சொன்னாரு. நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு இணங்க செயல்பட்டால் கட்டாயமாக நீ இருக்கும் இடத்தில் அவர் வருவார், அவர் செயல்படுவார். பிறகு ஏன் நற்பவி குடும்பத்தை இந்த இடத்துக்கு பகவான் அழைக்கிறார்? கொண்டு வந்து வச்சது நம்ம தானே. அவர் அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த தொந்தரவும் இல்லாம, யாரும் வராம அமைதியா இருந்த இடம் அது, மகிழ்ச்சியா இருந்த இடம் அது. அவருக்கு ஒரு சிறை வைக்கணும், அது அவருடைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரு சொன்ன ஒரு செய்தி. அப்ப இங்க ஒரு சிலை அப்படின்னு ஒரு சிந்தனையே வந்த பொழுதே நான் ஆழமாக ஆசைப்பட்டேன், எப்படியாவது நம்ம இது வச்சிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த சிலையை கொண்டு வைக்கிறதுக்கு அருளை கருணை காட்டினாரு. கொண்டு வச்சு எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சு, எத்தனை பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து சிலையை அபிஷேகம் செய்துவிட்டு, கும்பாபிஷேகம் சிலை திறப்பு விழா நடத்திவிட்டு, அதன் பின் அந்த பௌர்ணமி பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அபிஷேகம் தான் அங்க போய் நற்பவி குடும்பம் சார்பாக நான் செய்தேன். இறைவன் அழைத்ததால் அந்த இடத்துக்கு நான் சென்றேன், இல்லை என்றால் அந்த இடத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன். காரணம் நிறைய இருக்குது, நிறைய இடையூறுகள், அவமானங்கள், அசிங்கங்களை எல்லாம் சந்திச்சதுனால மீண்டும் அந்த இடத்துக்கு போறதை பத்தி ரொம்ப யோசிச்சேன். போக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முடிவாக இருந்தது. இல்ல எதற்காக அப்படின்னா, அவரு யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு, நீ என்ன கொண்டு வச்ச, நான் இப்ப எப்படி இருக்கேன்னு வந்து பார்த்துட்டு போடா. போய் பார்த்தேன், ரொம்ப மனம் கலங்கி எல்லாத்தையும் மாற்றி விட்டு, எல்லாத்தையும் எடுத்து விட்டு, அவருக்கு அழகாக அபிஷேகம் செய்து பகவானை மகிழ்வித்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி தீபாராதனை தூபாராதனை அனைத்தையும் செய்து பகவான் மகிழ்ச்சியோட இருக்கிறதை பார்த்து தபோவனம் சென்று, தபோவனத்தையும் பார்த்து பகவான் அவதரித்த குடிலிலும் சென்று அங்கேயும் சாமி தரிசனம் செய்து பகவானை வழிபட்டு திருப்பூர் ஞான சபைக்கு நாங்கள் திருப்பி வந்தோம். அப்ப நல்லா யோசிச்சுக்குங்க, தகுதியற்ற விஷயங்களை நாம் கேட்பது நம்மளுடைய அறியாமை என்பதை நாம் உணர வேண்டும். நம்மளுக்குன்னு பகவான் வச்சிருக்காரு. சாமி எனக்கு என்ன தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அது மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும், அதுதான் எனக்கு நிலைக்கும். இல்லாட்டினா அது எனக்கு தலைவலியாகத்தான் மாறும். பகவானுக்கு பஞ்சகஜத்தில நீலை நிற ஆடை வேஷ்டி அணிவித்திருக்கிறோம். தலைப்பாவாக பச்சை வேஷ்டி தலைப்பாவாக கட்டி இருக்கிறோம். பச்சை நிற துண்டை பகவானுக்கு தோளில் சாட்டி இருக்கிறோம். வெட்டி வேறு மாலை பகவானுக்கு அணிவித்திருக்கிறோம். ரோஜா மாலை அணிவித்திருக்கிறோம். இன்னொரு பூ என்ன, அதுக்கு பேர் எனக்கு தெரியல, அந்த மாலை அணிவித்திருக்கிறோம். மல்லிகைப்பூ மாலை அணிவித்திருக்கிறோம். அப்படி நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல அந்த பூஜைகள், நான் பெரிய பூசாரி எல்லாம் இல்லை, எங்க அப்பனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டனோ, நற்பவி குடும்பம் அனைவருடைய பிரச்சனைகளும், நோய்களும், கடனும், கஷ்டமும், மன சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லோரும் நலமாகி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு தீபாராதனை தூபாராதனை காட்டி பகவானிடம் அனுகிரகம் கேட்டு மன்றாடி பாருங்கள். இது நமக்கு, நம்ம குடும்பத்துக்கான சிரிப்பு, எனக்கும் உங்களுக்கும் ஆன சிரிப்பு. இந்த அழகு காட்சி, அழகான காட்சி இது நற்பவி குடும்பம் சார்பாக சூர்யா சீடன் என்கிற இந்த அடியேன் சென்று இதனையும் செய்துவிட்டு, அங்கே சிடிசி அப்பா இருந்தாங்க, பூச்சி அப்பா இருந்தாங்க, கணக்கன்பட்டி பாலுசாமி அவர்கள் இருந்தாங்க, வேறையும் சில பேர்கள் இருந்தாங்க, எனக்கு அடையாளம் தெரியாத பல நபர்களும் அங்கு இருந்தாங்க. எல்லாரோடும் சேர்ந்து இந்த செயலை நான் செய்வதற்கு, இந்த அடியேனை செய்ய வச்சதற்கு பகவானுக்கு கோடானு கோடி நன்றி. எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்ம தகுதிக்கேற்ப இறைவா கருணை காட்டு. எல்லாரும் அப்படித்தான் சிந்திக்கணுமே தவிர்த்து, நான் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரனா வாழணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படாதீங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாம் எல்லாருக்கும் பிரச்சனை தான். அம்பானிக்கு பிரச்சனை இல்லையா, அதானிக்கு பிரச்சனை இல்லையா,
அவங்க சந்திரிக்க பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு, நம்ம எல்லாம் என்னைக்கே ஓடி போய்ப்போம். நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசினேன்னா, இந்த காணொளி முழுசாக நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கண்கொள்ளா காட்சியை, எனக்கு இது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பார்த்தவர்கள் எல்லோரும் மெய்சிலிருக்கும் காட்சியாக இந்த காட்சிகள் அமைகிறது என்று சொல்லுவதை நான் கேட்டேன். அதனால நற்பவி பார்வையாளர்களாக, என் இரத்த உறவுகளாக, என் உயிருக்கும் மேலான சொந்தங்களாக என்னோடு பயணிச்சு கொண்டிருக்கும் அனைவரும் பாருங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவன் உங்களோடு. இதோ பகவானுக்கு தீபாராதனை. எல்லோரும் வாழ்க்கையில் நலமாக இருக்க வேண்டும். நற்பவி நற்பவி நற்பவி, கட்டாயமாக நற்பவி என்று மகா மந்திரத்தை பகவானிடம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஓம்காரநாதன் சச்சிதானந்த சத்குரு நம் தேவைகளை கட்டாயமாக நிறைவேற்றி தருவார். நம்மை வாழ வைப்பார், வழி நடத்துவார், குறைகளை கட்டாயம் தீர்த்து தருவார். நாம் கொஞ்சம் யோசனையோடு, சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு பகவானோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நற்பவி.